புலவனாவிலி செய்றாக குணமுடன் படிக்க வைத்தார் இந்த வில்லிசைய தாளம் குணமுடன் படிக்க வைத்தார் எங்களாரு பேரைய கோமலம் பொருந்திய பல கோமலம் பொருந்திய பால சுப்ரம் குருபாதம் துணை நமக்கு குமர குருபரனை வெற்றி வேலா குருபரண வெற்றி வேலா கொண்டல் வண்ணன் மால் மருகா அமரர் சிறை அறுத்தோர் அரக்கர் படை ஜெயித்தோர் சூரஞ்சண்டை முடித்தோர் சூரஞ்சண்டை முடித்த மன்னா எங்கள் சுப்பிரமணிய வேல் முருகா ஹரி ராம ரகுராம் அயோத்திய ஆண்டராம் அன்னை சீதமானவாள் அணிந்த ரகுராம் கோதண்டாங்கையில் சிறைவான சீதையத்தான் அனுமந்தன் துணையோடு சிறை மீட்ட ரகுராம் அச்சுதனே ரகுராமா அச்சுதனே ரகுராமா எனக்கு அருள் புரிய வேணும் ராமா கருப்பசாமி கதைகள் பாட ஐயாவில் அவகருப்பா தெப்பையில பிறந்தவன் தேவமுத்து கருப்பசுவாமி கருப்பசுவாமி கதைகள் பாட ஐயோத்தில் அவகருப்பா ஹரிராம ரகுராம் அருள் புரிய வேணுராம் வான கொண்ட கருப்பசுவாமி நெஞ்சிலையும் நாவல நெஞ்சிலையும் நாவல எப்பா நின்னருள வேணுமை நாட்டிலையும் நல்ல நாள் நாவலர்க புகழும் நாள் இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாள்
அழகிலையும் சிறந்த நாள் அழகிலையோ நாடு அயோத்திமாம் பட்டணம் அயோத்தி மாநகரத்தில் அன்னைக்கு ஒரு காலத்தில் சூரிய குலவம்முசம் சூரிய குலவம்முசம் ஆண்டு வரும் மன்னர் தான் அதிரவராசம்மன். அவருக்கு ஒரு மகன் தசரத சக்கரவர்த்தி. தசரத மன்னனுக்கு வாசல கைகிய சுமித்திரா மூணுமர் மூன்று நல்ல மனைவிமார். அன்னைக்கு நாளை அவர்களுடைய திருமகன் தசரதம் பெத்த மகன் ஹரிராமன் ரகுராம் ராமனோ லக்ஷ்மணர் பாரத சத்துரு அயோத்தி மாநகரையோ அயோத்திமா அழகுடனே ஆண்டுவார். ஆண்டு வருவானாலகில அன்னைக்கு நாளகில ஹரிராமன் ரகுராம ஜானகி சீதையத்தா தானே அங்க திருப்போட்டி அரும மகனான வேறோ ராமனோ லக்ஷ்மணனோ ஜானகி சீதையுமா வனவாசம் போகும் போது தென்னிலங்க ராவணந்தான் அவளை சிறையெடுத்து போனா. ஐயோ சிறையெடுத்து போன வேலை ஹரிராமன் ரகுராம ராவணன வதம் முடித்து சிறை மீட்டி வாழுதார். கடல் தாண்டி போனவர் கைப்பிடித்து வாழுதார். கொழும்பு தேசம் போனவர் கொழும்பு தேசம் போனவர் ராமன் கூட்டி வச்சு வாழுதார். அப்படித்தானதா இருக்கும்போது ஹரிராமனுக்கு ஒரு சந்தி. அன்னைக்கு நாளை ஹரிராமன் ரகுராம் என்னை என்னுயிர் அன்னைக்கு நாளையில் நாமதா இது நேரம் சிறை போன சீதையத்தான் சிறை மீட்டி வாழுகிறோம். ஐயா சிறை போன சீதையை நம்ம சிறை மீட்டி வாழுதோம். அதனால இதே நேரம் இருந்தாலும் அயோத்தி மாநகரத்தில் இருட்டில் ஒரு நேரத்தில் நகர சோதனை செய்யணும். அப்படி நகர சோதனை செய்யும்போது ஐயா அகுமானமாக பேசுதான். அப்போ ரசகமுத்தானவன் அவனுடைய மனைவி மகளம்பூவு அருமகளானவள் அழுக்கெடுக்க போனா.
அதிக நேரம் ஆச்சுன்னு ஐயா தலையில் அடித்தான் ஐயா. அவன் அடிபொறுக்க மாட்டாம மகளானவள் அடுத்த வீடு போய் ஒளிந்தா. அந்த ரசகமுத்து சொல்லும் போது அப்ப அந்த அம்மா சொல்லுதா, எடா என் மகனை அடுத்த வீடு போனதால அழைச்சி வச்சு வாழ மாட்டோம்னு சொல்லுத. இந்த அயோத்தி ஆளக்கூடிய மண்ண ஹரி ராமபுரம் ராமச்சந்திர பகவதி ஐயா ஜானகி சீதாதேவி தென்னிலங்க ராவண சிறை எடுத்து போனா. 10 மாதம் இருந்தா. சிறை போன சீதைய 10 மாதம் கழித்து சிறை மீட்டு ஆண்டு வராருடா. அவருக்கு இல்லாத அகுமானம் உனக்கு என்னடா இருக்கு? என்னப்பா இருக்கு உனக்கு? அம்மா ஹரி ராமரானுடைய குலம் சூரிய குலம். சூரிய குலம் அது சுட்டு எரிக்கும். எரிச்சு விடும். என்னுடைய குலம் சந்திர குலம். என்னுடைய குலத்துல வடுவு இருந்தா தொடமாட்டேன். பார்த்தாதே நேரம் காவலர் காதல கேட்டார். யாரி ராமன் இடமதையில தான வந்து சொல்லும் போது ஹரிராமன் ரகராம் ஹரிராமன் ரகராம் அழகுடனே சொல்லுதான். சிறப்பான வேளையில் இந்த தெற்கு சங்கந்தரனுமான அன்னைகளே வாழக்கூடிய தேவர்குல வம்சத்தில் அவதரித்த மன்னர்கள் ஒயிட் வெள்ளையா ஒயிட் வெள்ளையா என்பவர்களோ அவர்களும் பாசம் கொண்டு இருக்கிறாங்க. ஒயிட் வெள்ளையா என்ற ராமச்சந்திரன் குடத்துக்கார மேலே அண்ணாய் மேலேயும் கடும் பாசம். எங்க போனாலும் வந்து கொடுக்காம போம்டாவோ. ராமச்சந்திரன் என்பவர்களோ அவருடைய பேரை உங்களுக்கு நாளைக்கு தான் தருவாங்க. சேரை கிங்கு. சேரை கிங்கு பண்ணை ஐயப்பன். ஆமா ராமச்சந்திரனுடைய பேரை சேரை கிங்கு பண்ணை ஐயப்பன். கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களோட வீடுகள் உங்களோட வாசலல் கனவாங்க வீடுகள் பொட்டல் சுடலையா செஞ்சுடலாறுலா செய்யும் தொழில் வாங்குமை கருப்பசாமி கிருவையால் கருப்பசாமி குடும்ப கல்யாணம் வாழுமை நாட்டிலையோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு சிறந்தோங்கி வாழும் நாடு வாழும் நாடு சேர்மாதேவி தண்ணில் வாழும் அன்னகரம் தன்னதில ஆண்டு வரும் கணவான் யாரு என்று பார்ப்போமான் ரசகர் குலவம்முசர் அவதரித்த சீமான் வேலு என்பவர்கள் அருமையுள்ள கணவான் ஆத்தங்கர வாரத்தில் வண்ணார் மாடஞ்சுடலையுள் அலங்கார வாசலில் முண்டசாமி குவாமரங் முன்னுள்ள குவாமரம் அவர்கள் பெற்ற திருமகன் முத்துராமு என்பவர் வண்ணார் மாடஞ்சுடலையுள் மாயாண்டி வாசலில்
முண்டசாமி கோமரம் கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததால் உங்களோட வீடுகள் மன்னார் மாடஞ்சுடலையார் செஞ்சுடலாறுலார் முண்டசாமி கிருபையால் இன்னைக்கு முன்னேற்றமா வாழுவாய். யாரு ராமன்றாம் அன்னைக்கு நாளை வண்ணாருட வீதி அகமானமா பேசும்போது வண்ணாருடைய வீதியில மகளம்பூவ அடுத்த வீடு போனதால வேண்டாம்னு தீர்த்தே போட்டான். பார்த்தா ராமபுரம் ராமச்சந்திர பூபதி ஐயா இனிமேலுக்கு நம்ம ஜானகி சீதையோட வாழலாமா? கூடாதா அவளோடு நம்ம நாட்டை ஆளலாமா? வேண்டாம் வேண்டாம். இதே நேரம் ஜானகி உத்தமி பத்தினின்னு ஊர் அறியணும், நாடு அறியணும், நாடு மக்கள் அறியணும் என்ற இடம் கொண்டு அப்பமே வாராரு. என்ன தம்பி இளைய பெருமாளாகி லட்சுமண பெருமாள் அழைத்து, எப்பா உங்க அண்ணி ஜானகியா அன்று ஒரு காலம் ஒரு காலத்துல வனம் பார்க்கணும்னு வரம் கேட்டா, அந்த வரத்தை இப்ப கொடுத்தோம்னு சொல்லி உங்க அண்ணிய வனத்துல உண்டு சேர்த்துவானார். அண்ணா அண்ணி ஜானகியா எனக்கு பெத்த தாய்க்கு அப்புறம் அவங்க தான் தாய். நீங்க வலது கண்ணு, அண்ணிய எனக்கு இடது கண்ணு. நான் அண்ணிய வனம் கொண்டு போக மாட்டோம்னா பரதன் அழைச்சு சொன்னா அவனும் மாட்டோம்ட்டார். சத்துருக்கன் அழைத்தாரு அவரும் மாட்டோம்ட்டார். எப்பா உங்க அண்ணி ஜானகியோட நீங்க அயோத்தி ஆளுங்க, நான் ஹரி ராமபுரம் சமுத்திரத்துல வாழ் நிறுத்தி சமுத்திரத்துல மாலை போறோம்னு. ஐயா காதல கேட்டா ரே வருமா? அண்ணா அண்ணா இல்லாத அயோத்தியில நாங்க ஏன் இருக்கணும்? நீங்க இல்லாத நாட்டுல. அதனால இந்த வார்த்தையை உங்க வாயால சொல்லலாமா? இப்பவுமே நான் கொண்டு வனம் கொண்டு சேர்த்து வரோம்னா சேர்த்து வரேன். ஐயா பார்த்தா அதே நேரம் ஹரி ராமச்சந்திர பூபதி ஜானகி சீதாதேவியை வனம் கொண்டு போக சொல்லும் போது இளையபெருமா வந்தாரு. அந்நியர எங்க அண்ணன் ராமபுரம் உங்களுக்கு வனம் பார்க்க சொல்லி வரம் கொடுத்திருக்காருன்னு. ஐயா அந்த அம்மா ஏன் எதுக்குன்னு கேட்டாளா? மன்னன் சொல்லுக்கு மறு சொல்லு கிடையாது. ஐயா ஆட்டும்னா உடனே துறவரம் பூண்டாள் அத்தையை அழைத்து கோசலாதேவி இடத்துல போய், அத்தையர நான் இதே நேரம் உங்க மக ஹரிராம என்ன வனம் பார்க்க சொல்லி வரம் கொடுத்திருக்காரு, நான் வனம் போய் வாரோம்னா. எம்மா என் மகனா சொன்னா இருக்காது, நான் என் மகன்கிட்ட கேட்கம்னா ஒரு விவரம் கேட்க வேண்டாம். போகும்போது உங்ககிட்ட ஒரு உள்ளதை சொல்லிட்டு போகணும்னு தான் உங்ககிட்ட வந்தேன். நான் நாடு விட்டு போகும்போது 40 நாள் கருப்பம், ஊரு விட்டு போகும்போது 1 மாத கருப்பம். இந்த உண்மையை உங்க மாவங்கிட்ட நீங்க சொல்லிருங்க. அப்பமே பார்த்தா ஆகா இந்த நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் வனத்துல போயா பிறக்கணும். நீதான் அத பார்த்தா அதே நேரம் அவன் இளைய பெருமா லட்சுமணரும் அன்னியான ஜானகிய ரதத்திலையா தூதார தானே அங்க வரும் பொழுது பச்சை பறவை எல்லாம் ஏங்கி கண்ணீர் வடிக்குதையா. அன்னியான ஜானகியா யமுனா நதி கரையோரம் கொண்டு வந்து நிறுத்திட்டா. யமுனா நதி கரையோரத்துல ரதத்தை நிறுத்தினான்.
அதே நேரம் நேரம் ஐயா அனுமகளானவள் அன் இருக்கும்போது இக்கரையில் நம்ம இருக்க வேண்டாம். ஐயா இளைய பெருமாள உங்க அண்ணங்கிட்ட சொல்லிருந்த ஒரு உண்மைய நாடு விட்டு வரும்போது 40 நாள் கற்பம், ஊரு விட்டு வரும்போது 1 மாத கற்பம். அதோட சீதாதேவி செத்தான்னு செப்பு பட்டயத்தில் எழுத சொல்லியிருந்தோம். சீத கொடியை இறக்க சொல்லிருங்க. இதை பெருமாளும் மனம் இல்லாம கண்ணீரும் கவலையுமாக திரும்பி வாராரு. அம்மா ஜானகியா அக்கறையில இருந்து இக்கரைக்கு வாரா. எங்க வாரா? ஐயா வால்மீகர் வனம் தானே, வால்மீகர் வனம். அதற்கு ஜானகியா சீதாதேவி ஜானகியா தானமல்ல வாரா. வால்மீகர் வனம் அது தானதான் வாரபோ பட்ட வனம்தான் தானே அங்க இருக்குதை. ஜானகியா சீதாதேவி பாதம்தான் பட்ட போது பட்டதொரு வனங்கள் எல்லாம் பட்டதொரு பால்வனமா இருக்குதை. அவன் தானதான் இருக்கும்போது அன்னைக்கு நாளை அரும மகளானவ என்ன அன்று இருக்கும்போது ஜானகி சீதாதேவி அப்படி நந்தவன தோட்ட சோலையில அப்படி அமர்ந்திருக்கா. அட்டரிசி பெண்கள் வனம் சுத்தி பார்க்க வாரா. ஐயா பாலகனை கண்டா மகளை கண்டு ஆகா பட்ட மரமெல்லாம் பால் மரமா இருக்க, வனங்கள் எல்லாம் பூத்து குலுங்குத, அதுல அழகான பெண் ஒண்ணு இருக்க. யாருன்னு தெரியல. வாலிபர் இடத்திலே சொல்லும் போது அவர் இஷ்டையிலே அறிந்தார். ஆகா அயோத்தி மன்னன் தேவி அல்லவா, ஜானகி சீதாதேவி அல்லவா. அம்மா அம்மா கேள எங்க அம்மா ஜானகி சீதா அம்மா வனத்துக்குள்ள இருக்க வேண்டாம், எங்களோட ஆசிரம கோட்டையில தானமல்ல இது நேரம் தனி நல்ல கூடாரம் கூடாராடி தல்லவோ ஜானகி சீதையம்மா தானமல்ல இருக்கால. அடித்தான அங்க இருக்கும்போது 1 மாதம் 2 மாதம் மொத்தம் 3 மாதமாய் 5 நல்ல மாதமாய் அறவயறு பூரணம் 7வது மாத்தை எடைவதம் பெருத்திடும் 10வது மாத்தை ஜானகி சீதையம்மா பரிபூரண கற்பமான் 10வது மாத்தை அடிதொடிய வயர் வரைத்து ஹரிராமன போல் அழகான் பச்சை நிறம் பவள நீர் நீல நிற நிலைந்த நீர் மாநிறம் மயில நீர் ஹரிராமனை போல் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறகுதையா. ஆண் குழந்தை பிறக்கும் போது
கழுவி குளிப்பான் தொப்புல அது தானரு சேனை அது கொடுக்கால சேனை அது கொடுக்கும்போது மகனுக்கு பேர் கொடுக்கும் குஜகுமாரன் என்று சொல் குஜகுமாரன் செல்ல மகனுக்கு தான் பேர் கொடுத்தான் அரும மகன் குஜகுமாரன் தானதா இருக்கும்போது அன்னைக்கு நாளைக்கு குஜகுமாரனாகிய பாலகன ஜானகி சீதாதேவி பாலூட்டி தாலாட்டி தொட்டில் படுக்க வைத்து வர்ணசால கூடாரத்தில் அப்படியே அவளுக்கா அதே நேரம் 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 சரஸ்வதி ஆத்தாங்கரைக்கு தீர்த்தமாட போகணும். ஆமா ஆமா அரும மகளானவள் அப்படி தீர்த்தமாட போகும்போது ஆமா வால்மீகிரிடத்திலே சொல்லுதா, ஐயா நான் தீர்த்தமாடி வாரேன் சுவாமி, என் மகன் தொட்டுள்ள தூங்குதான் குஜகுமாரன். ஆமா ஆமா பாலகன் தூங்குறான். என் மகனை நீங்க பாத்துக்கோங்கண்ணா. பாத்துக்கோங்க சுவாமி. அவன் ஜானகி சீதாதேவி சீதாதேவி ஐயா அங்க நடக்க அங்கே நடக்கு. அரும மகளானவள் சரஸ்வதி ஆத்தாங்கரைக்கு தீர்த்தமாட வரும்போது ஆமா அரி ராமனுடைய தூதனாகிய அனுமந்தனுடைய குரங்கு வானரம் வானர குரங்கானது மரவிட்டு மரம் தாவுது. அப்போ ஐயா அந்த குரங்குடைய குட்டி இருக்கு வருங்க, அந்த குட்டிய அடி வயிற்றுல எக்கி இருக்கு. ஐயா அடி வயிற்றுல எக்கி அப்படி கெட்டி விட்டு மரத்தை விட்டு மரத்தை தாவுதுப்பா. போய் பாத்திருக்கியா? அப்போ நினைக்கா ஆஹா நம்ம ராமபுரானுடைய தூதனுடைய அனுமதனா வானர குரங்குக்கு இருக்கக்கூட பாசம் கூட நமக்கு இல்லையா? ஆமா ஆமா பகுத்தறிவு அறுவடை நம்மளுக்கு இல்லையா? நம்மளுடைய குழந்தைய ஆமா தொட்டுல போட்டு வந்தோமே. ஆமா காட்டுக்குள்ள போட்டு வந்தோமே சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு. அப்போ தீர்த்தமாடல வாடோடி வாராதே நேரம். ஆமா அப்படி கூடாரத்துல வந்து பார்க்கும்போது குழந்தைய தூக்குனா. அப்ப வால்மீகரு இஷ்டை தவத்துல இருக்காரு. ஆமா சிவசிவான் தவத்துல இருக்காரு. அவன் இஷ்டை தவத்தை கெடுக்க வேண்டாம். இவனு குஜகுமாரனை தூக்கிக்கிட்டு ஐயா அப்பமே வாராரு. அப்படி வரும்போது ஐயா வால்மீகர் மன்னன் தானே அன்னைக்கு நாளைக்கு அரும மகனானவன் அழகுரனை பார்க்கார தானதான் பார்க்கும்போது அன்னைக்கு நாளைக்கு அரும மகனானவன் குஜகுமாரனை தொட்டுல காணும். ஆகா அயோத்தி மண்ணுடைய குழந்தை அல்லவா, சாணகி சீதையுடைய குழந்தை அல்லவா, தொட்டுல காணுமே. ஐயா சாணகி வந்தான்னா குழந்தைய கேட்டா ஐயா அரு மகளானவா குழந்தைய காணலன்னு சொன்னா நமக்கு சாபத்தை கொடுப்பாளோ என்று எண்ணம் கொண்டு நீதான் அதே நேரம் சரஸ்வதி ஆத்துல தெப்ப பிள்ளை முடிஞ்சாரு. தெப்ப பிள்ளை அத்து அதை முடிஞ்சு தொட்டில்ல போட்டு இஷ்டைகளை சொல்லுதாரு. அவர் இஷ்டையை சொல்லும்போது அந்த தெப்ப பில்லு நீது ஒரு பாலகனா பிறகான். அப்போ குஜகுமாரனை போலவே இருக்கான். அதே நேரம் அந்த அம்மா தீர்த்தமாடி குடம் ஒரு இடுப்புலையும் குழந்தை ஒரு இடுப்புலையும் கொண்டுகிட்டு வாரா. தொட்டில பார்த்தா ஐயா குஜகுமாரனை போலயே தொட்டிலையும் ஒரு பாலகம் பார்த்துருக்கான். ஐயா வால்மீகர
இது யாருடைய பிள்ளை? அம்மா நீ தீர்த்தமாட போகும்போது குழந்தைய பார்த்துக்கிட்ட சொன்ன. நான் தவத்தை முடிச்சு பார்க்கும்போது குழந்தை இல்லை. அப்போ நீ என்னைய சாபம் கொடுப்பேன்னு எண்ணி தெப்ப பிள்ளை முடிஞ்சு இஷ்டையை சொல்லி உனக்காக இந்த குழந்தைய பிறவி செய்தம்மா. ஐயா எனக்காக பிறவி செய்தீரா? அவ எனக்கு இவனும் அவன்தான். ஐயா அருமை மகனுக்கு உங்க வாயில ஒரு பேரை கொடுங்க. அப்பமே சொல்லுதாரு, ஏ அம்மா உன் மகன் குஜகுமாரன் தெப்ப பிள்ளைல பிறந்தான் பாரு, இவன் தான் லவகுமாரன். யா குஜகுமார லவகுமார அரும மகனான வேணும். நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா ஐயா வண்ணமுமா வளர்ந்து கொண்டு வாரான. அவன் நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, அழகிலையும் சிறந்த நாடு, சிறந்த நாடு சேர்மாதேவி தண்ணில் வாழும். சேர்மாதேவி நகராதில ஆண்டு வரும் கணவான் தேவர் குல வம்ச அவதரித்த மன்னர் தான் யாரு என்று பார்ப்போமா? வீரவாள் தேவரையா, வீரவாள் தேவரையும் மாட்டு நல்ல வியாபாரம் செய்து வரும் முதலாளி அருமையுள்ள கணவான் அள்ளி பணம் தந்ததால் சந்தன மாறியால் மாடசாமி கிருவையால் மாணிக்கமா வாழுவை என் பொட்டலே சுடலையா கருப்பசாமி கிருவையா கருப்பசாமி கிருவையா ஐயா கல்யாணமா வாழுவை. என் நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, அழகிலையும் சிறந்த நாடு, அழகிலையும் வடக்கு சங்கந்தரம் தண்ணில் வாழ். வடக்கூர் மாநகரத்தில் ஆண்டு வரும் கணவா தேவர் குல வம்சர் அவதரித்த மன்னர் தான் யாரு என்று பார்ப்போமா? மலை முருகன் பேரும் பெற்று முருகன் நல்ல தேவரையும் அருமையுள்ள கணவான் வடக்குருமா நகரத்தில் சீர்காழி முப்புடாதி வாசலில் சந்தன மாரியம்மா சந்தன மாரி கோமரம் கையால புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததால் அவர்களுட வீடுகள் உங்களுட வாசலல் சீர்காழி முப்புடாதி அருளார் முன்னேற்றமா வாழுவை பொட்டலு சுடலையால் செஞ்சுடல அருளால் செய்யும் தொழில் வாங்குமை செய்யும் தொழில்
குடும்பம் செழித்தோங்கி வாழும் ஐயோ. யாரும் மகனான வேணும் புஜகுமார் அவகுமார் வளர்ந்து வரும் நாளை 12 வயதாச்சு பலகணக்கும் தான்படி அன்னைக்கு நாளை அம்மா அம்மா கேளுங்கம் புஜகுமார் அவகுமார் புஜகுமார நான் வனம் பார்க்க போறேன் அம்மோ. எம்மா வனம் சுத்தி பார்க்க போற என்று தான் சொல்லும் போது அன்னைக்கு நாளை அப்பமே சொல்லுவா ஏழை அம்மா கேளை அப்போ எம்மகன கண்மணி அப்பா இந்த சின்ன வயதுல வனம் சுத்தி பார்க்க வேண்டாம்டா ஐயா. இதே நேரம் என் பக்கத்துல இருந்தா போதும்னா நான் கண்டிப்பா போகணும்னா உடனே அரும மகன்கிட்ட குஜகுமாரன் அவகுமாரன் கிட்ட உக்கிரம சக்தி வேற கொடுக்க என் மகனை வா உயிருக்கு ஆபத்து வந்தா இந்த உக்கிரம சக்தியை வச்சுக்கோன்னா ஆமா. அப்படி வரும்போது பாருங்க அயோத்திமா நகரத்துல ஜானகி சீதாதேவி அவ வந்த நேரத்துல அங்க 12 வருடம் பருவமழை பொழியல கொடிய பஞ்சம் வருது. அவ யாகத்தை யாகத்தை வளர்க்கும் போது அந்த யாகத்துல பாருங்க அசுமதி யாகம் அசுமேக யாகம் என்று அந்த யாகத்துல ஒரு அடங்காத குதிரை பிறகு அந்த குதிரைய அடக்க வந்த மன்னவெல்லாம் மாண்டு போறான். அப்போ ராமபுரம் பார்த்தாரு இந்த குதிரையை அடக்கின மன்னனுக்கு அயோத்தியில கண்டதுல பேருவாதி பட்டம் கட்டி தாரேன் ஆமா அப்படின்னு குதிரையோட நெத்தியில எழுதி ஒட்டி குதிரையை அத்து விட்டான். குதிரை வானத்துக்கும் பூமிக்கும் பறந்து வருது. அப்படி வரும்போது அந்த வனத்துக்கு வருது. அதே நேரம் அவன் குஜகுமார லவகுமார குதிரைய கண்டுட்டான அண்ணா அண்ணா கேளு அண்ணா அடங்காத குதிரை அடக்கித்தான் பார்க்கணுமே என்றது ஒரு எண்ணம் கொண்டு அரும மகன் குஜகுமார குதிரை பக்கம் ஆறான அண்ணா அண்ணா கேளுங்கண்ணா இது என்ன குதிரை அண்ணா இது சொத்த குதிரை அண்ணா நீங்க போக வேண்டாம் அண்ணா நான் அடக்கி கொண்டு வாரேன் அண்ணா. அரும மகள் அவகுமார துள்ளித்தான் பாயுதான நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு பாலு போல் பூச்சோலியும் பல ஊருமா தண்ணில் வாழும். பல ஊர் மனகரதில ஆண்டு வரும் மன்னர் தான் யாரு என்று பார்ப்போமானா ஐயா பிச்சாண்டி தேவரையோ என் ஆத்தாங்கரை சுடலையோட என் மாயாண்டி கோமரமா அதை செஞ்சுடல கோமரமா எந்த எனக்கு பெரிய பாவம்
அள்ளி பணம் தந்தனால அவர்களோட வீடு எல்லாம் ஆத்தாங்கர சுடலையால செஞ்சுடல அருளால செய்யும் தொழில் அம்புமையோ செழித்தோங்கி வாழுமை புட்டலே சுடலா ஐயா பேயாண்டி மாயாண்டி பேயாண்டி மாயாண்டி பேரு பெற்ற சுடலா ஐயா ஏன் புட்டலே சுடல ஈச செஞ்சுடல மாயாண்டி செல்ல பிள்ளை சுடலா ஐயா முண்டன் சுடலா ஐயா முண்டன் சுடலா ஐயோ தான விளையாடுதான் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலக புகழு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு அழகிலையும் சிறந்த நாடு அழகிலையோ வடக்கு சங்கம் தரம் தண்ணில்வா என்ன கரந்தன்னது ஆண்டு வரும் கணவன் யாரு என்று பார்ப்போமா தேவர் குல வம்சத்தில் அவதரித்த மன்னர் தான் அருமையுள்ள கணா யாரு என்று பார்ப்போமா அருமையுள்ள கணா தாத்தா கணவதி தேவரை அருமையுள்ள மன்னர்கள் வடக்குரும நகரத்தில் முப்போடாது கோமரம் முன்னுள்ள கோமரம் அருமையுள்ள கணவா இன்னைக்கு நாளை அடங்காத கோமரம் அவர்கள் விட்டு திருமகன் செல்லப்பா தேவரை அருமையுள்ள அன்னைக்கு நாளை அரும மகனானவர் தானதான் இருக்கும்போது அயோத்தி மன்னன் தான் ஹரிராம ரகுராம் போனதொரு குதிரையத்தான் தாங்க எங்க காணலை என்றதொரு எண்ணம் கொண்டு இளைய பெருமா படையோட இளைய பெருமா குதிரையை தேடித்தான் வாரா அடங்காத லவகுமார அன்னைக்கு நாளைக்கு அப்பேற்பட்ட குதிரையத்தான் ஆழ மறுத்து விழுறல இழுத்து தான் கெட்டி இருக்கான் ஏப்பா குதிரை அடக்குனது யாரடா லவகுமாரன் புஜகுமாரன் பக்கத்துல நிக்கான் அண்ணாவை போல நிக்கான் அவன் பார்த்தான் ஏப்பா ஊர் என்ன பேர் என்ன ஏப்பா இது யுத்த காலம் தாய் வர காலாத சண்டை காலம் என் அப்பன் பேர காலாத நீதான் அரும மகனானவன் இளைய பெருமா படையோடு விஜயகுமார் அளவகுமார் புஜகுமார் அளவகுமார் யுத்தம் அது செய்யுதான் யுத்தம் அது செய்யும் போது அன்னைக்கு நாளைக்கு இளைய பெருமா படையத்தான் குஜகுமார் அளவகுமார் குஜகுமார அடியோடா பரதம் பட வருகுதையா அதையும் தான் அடிச்சுட்டானே சத்துரு கம்படைகளையும் அடிச்சுதான் சாச்சிட்டார ராமபுரம் படைகளோட ஐயா படைகளோட தானதான் வாரார அன்னைக்கு நாளையில சாணகி சீதையவா அப்பவுமே அறிந்துட்டாள ஏடா ஏடா பாலகன அதை யாரும் அவனை நினையாத அயோத்தி மன்னனப்பா உன்னுடைய அப்பாடா அப்பமே பார்த்துட்டாரு வால்மீகர் வந்தல்லவோ வால்மீகர் வந்தல்லவோ காரணத்தை சொல்லுதார்
அரும மகனான இது இன்று இடமதியில அன்னைக்கு நாளையில அரும மகன்தான அரும நல்ல மகன்தான அழகுடனே சொல்லுதான் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் போல நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு அழகிலையும் சிறந்த நாடு அழகிலையும் ஐயா தேசமானிக்கம் தண்ணில் வாழ் ஐயா தேசமானிக்கம் தன்னதி ஆண்டு வரும் மன்னர் தான் யாரு என்று பார்ப்போமா மாடசாமி தேவரை அருமையுள்ள கணவான் இன்னைக்கு நாளை அவர்களுடைய இடமது அவர்களுடைய வளாகத்து அம்மா இசக்கியம் ஆண்டவன் சுடலைக்கு ஆத்தாங்கரை சுடலைக்கு தான் நிலையம் அது போட்டலோ வணங்கி கொண்டு வாரார். அப்போது இன்று இடமது என்ன எனக்கு பெரியப்பா அவர்கள் பெற்ற திருமகன் மாயாண்டி பாண்டியன் என்று எனக்கு தம்பிதான் என்னுடைய தம்பி அவர்கள் பெற்ற திருமகன் என்னுடைய மகன்தான் கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களுட வீடியல் உங்களுட வாசலன் இசக்கி அம்மா கிருபையா சுடலை விசாரிலார் ஆத்தாங்கர சுடலையால் ஆத்தாங்கர ஏ ஆனந்தமா வாழுவை ஹரிராம மன்னன் தான அப்பமே சொல்லுதான ஏடா கேளப்பா சானகி சீதாதேவி அவ உத்தமி பத்தினு நாடறிய வேணும் ஐயா ஐயத்தி மனகரத்தில 5 அடி அகலத்தில 1000 மலம் குழி தாண்டி 21 வகைகளாக சுப்பிகளை குமித்தல்லவோ 7 வகை என்ன ஊத்தி அக்கினிய மூட்டி அல்லோ சானகி சீதையவா குஜகுமார வலது கையு லவகுமார இடது கையு தானதான் பிடிக்கணுமே அக்கினி யாகத்துல ஐயா யாகத்துல தானதா இறங்கணுமே பார்த்துட்டாரா அது நேரம் எம்மா எனக்கு பிறந்தானா அவன் அக்கினில எரிய மாட்டான் அது வித்தியாசம் இருக்குமானா அப்ப அக்கினில கருகிடுவான் ஆட்டும் எனும் சம்மாதித்து அன்னைக்கு நாளையில யாகத்தை வளர்த்துட்டாரு ஏ அயோத்தி மனகரதீர சானகி சீதாதேவி குஜகுமார வலது கையில லவகுமார இடது கையில தானதான் பிடிச்சிட்டால அக்கி நிலை இறங்குதால அக்கி நிலை இறங்கும் போது இடது கையில் இருந்தவன் தான் அழகு பிள்ளல் அவகுமார ஏ அக்கினி யாகத்தூர தானபாவி கருகிட்டானே அக்கினில கருகும் போது பார்த்துட்டாரே அது நேரம் சானகி சீதாதேவி நான் பெத்த மகள் அவகுமார இந்த எனக்கு வேணும் ஐயா அப்பமே அது நேரம் ஹரிராம மன்னன் தானே பன்னீர் அது தெளித்தல்லவோ அப்பமே அழைக்கார தானே அங்க அழைக்கும் போது செல்ல பிள்ளல் அவகுமார ஏ கருகி உருகி அல்லோ அரும மகன் ஆன வேணும்
அவன் கறிக்கட்டைய பிறக்கான கருகி உருகி பிறந்ததால கருகி உருகி பிறந்ததால கருப்பசாமி அம்பையாரு அடங்காத கருப்பையாவும் போன கொண்ட கருப்பையாவும் பொல்லாத அவ கருப்பேன் தான விட ஆடுதான் அயோத்தி மாநகரதியில ஹரிராம மகந்தான போன கொண்ட கருப்பையாவ கருகி உருகி பிறந்த வந்தா அடங்காத கருப்ப சுவாமி போன கொண்ட தலையழகுவா பொல்லாத கருப்பையாவ ஆதாளி போடுவான அவன் முறுக்கு விஷம் உண்டாக்கானுவான் பொல்லாத கருப்ப சுவாமி ஆதாளி போடுவானா அடங்காத கருப்பையாவும் தான வரம் கேட்கான அறையில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையம்மா இடுப்பில் ஒரு சல்லடமா கையருவா வல்லையம்மா தாங்கி கச்ச சல்லடமா கோண கொண்ட கருப்பையாவ ஆதாளி போடுவான ஹரிராம வாசரூர மாமிசத்தை கேட்கான பொல்லாத கருப்பையாவும் கோட்டைக்கு காவலாக கருப்பசாமி காத்தோருக்கா அயோத்தி மாநகர வீர ஹரிராமன் கோட்டையில கருப்பசாமி நயம் வாங்கி ஆறானா அது நேரம் சபரிமலை ஒரு நிலையம் அருமமய கருப்பசாமி பந்தளத்தில் ஒரு நிலையம் எரிமேலி ஒரு நிலையம் குளத்துப்புலா ஒரு நிலையம் ஆரியங்கா ஒரு நிலையம் அச்சங்கோவில் ஒரு நிலையம் குற்றாலம் தன்னதீர 18 படி போட்டு கருப்பசாமி ஒரு நிலையம் அழகுடைய ஆறான பாவநாசம் நித்தமாடி அடங்காத கருப்பசாமி எங்க எங்க வாராயோ தெற்கு நல்லா சங்கம் தரம் இன்னகரம் தன்னதீர அன்பு மகன் ஆன வேணும் அன்னைக்கு நாளையில தெற்கு நல்லா சங்கம் தரம் பொட்டு அழு சுடலையுட மாயாண்டி வாசலில் அடங்காத கருப்பையாவும் காணமெல்லாம் நிலைய வாங்கி அழகாக காத்திருக்கான் செல்ல பிள்ளை கருப்பசாமி வேலை நல்லா வேலை ஆப்போ ஆடும் நேரம் ஆப்போ அருமை மயம் கருப்பையாவும் நான விழா ஆடுவானா ஆன பந்தம் கொடுத்துவானா அவைய சத்தம் போடுவானா ஒத்த பந்தம் கொடுத்துவானே ஊழ சத்தம் போடுவானே அடங்காத கருப்பையாவ செல்ல பிள்ளை கருப்பசாமி பொல்லாத கருப்பசாமி பொட்டு அழு சுடலையுட மாயாண்டி வாசலுட அருமமகன் கருப்பையாவும் பொல்லாத கருப்பையாவும் தானமெல்லாம் நிலைய வாங்கி ஆனந்தமா கொலுவருக்கான் அடங்காத கருப்பசாமி அரும மகனே கருப்பையாவ 5 மணி வல்லையமோ அறையில் ஒரு சல்லடமோ 7 மணி வல்லையமோ இடுப்பில் ஒரு சல்லடமோ தானமெல்லாம் போட்டுவான அடங்காத கருப்ப சுவாமி ஆதாளி போடுவான வேலை நல்லா வேலை அப்போ விளையாடும் நேரம் அப்போ என் பொல்லாத கருப்பையாவ தாங்கு கச்ச சல்லடமா கையதில வல்லையம்மா ஒட்டு கச்ச சல்லடமா
உல்லாச கால்நடையா அருமமய கருப்ப சுவாமி ஆதாளி போடுவானே வேலை நல்ல வேளாப்பு விளையாடும் நேராப்பு அடங்காத கருப்பையாவ பொல்லாத கருப்ப சுவாமி தான விளையாடுவான அடங்காத கருப்பையாவும் ஐயோ தீவந்தமாவன் பொல்லாத கருப்ப சுவாமி வேலை நல்ல வேளாப்பு அடங்காத கருப்பையாவும் ஏன் போட்டு அழு சுடலா ஐயா ஏ மாயாண்டி வாசலூர போன கொண்ட கருப்பையாவ தான விளையாடுவான பொல்லாத அவ கருப்ப ஆதாளி போடுவான சம வேலையில பொல்லாத கருப்ப சுவாமி தான விளையாடுவான இளமதியில ஆன பந்த எரிகிறதோ போடுறதோ பந்த எரிகிறதோ சத்தம் போடுறதோ அருமமயம் கருப்பையாவும் புட்டாலே சுடல ஐயா மாயாண்டி மாயாண்டி யா சுடலை செங்கதைகள் பாட கதைகள் பாட நாவில் வந்து அருள் புரிவாய் அருள் புரிவா ஆண்டவன் தான் சுடலை ஐயா மாயாண்டி மாயாண்டி மத்தியானம் மதியம் போல மதிய வச்சு வேலையில என் மையானம் போனமாவே மாண்டவினம் தின்னமாவே ஏ சுடுகாடு போனமாவே ஐயா போனமா பாவி சுட்ட வினம் தின்னமாவே நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்க புகழும் நாடு பல ஊருமா தண்ணில் வாழ் பல ஊருமா நகரில தேவர் குல வம்சத்தில் அவதரித்த மன்னர்தான் யாரு என்று பார்ப்போமான் ஐயா ராமையா தேவரையோ அவர்கள் பெற்ற திருமகன் எசைக்கு பாண்டி தேவரையோ கையால புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததால் பூவத்தாறு கோமரங்க ஆத்தங்கார சுடலையோட மாயாண்டி வாசலுற ஏ சட்டநாதன் கேத்திரபாரு சாமி செங்கிலி பூதத்தாரு பூதத்தார் கோமரமோ கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொடுத்ததால அவர்களோட வீடு எல்லாம் பூதத்தார் அருளால புகழாக வாழுமை ஆத்தாங்கர சுடலையார் ஆத்தாங்கர சுடலையார் ஆனந்தம்மா வாழுமை நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலக போல நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு அழகிலையும் தெற்கு சங்கந்தாரன் தண்ணில் வா இன்னகரம் தன்னது ஆண்டு வரும் கணவான் யாரு என்று பார்ப்போமா ராமச்சந்திர தேவரை அவர்களோட பேரன்தான்
சங்கை கிங்குதான் சங்கை கிங்குதான் சதீசு பாண்டியன் சதீசு பாண்டியன் அள்ளி பணம் தந்ததால் அவர்களோட குடும்பங்கள் பொட்டாளு சூடாலையா செஞ்சுடாளா செய்யும் தொழில் வாங்குமை செய்யும் தொழில் குடும்பம் செழித்தோங்கி வாழுமை ஆண்டவன் தான் சுடலை மாயாண்டி பேயாண்டி பேயாண்டி பேரு பெற்ற சுடலா ஐயா அவன் நாட்டிலையும் நல்ல நாடு நாவல் இருக்க புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு உலகத்தில் வயந்த நாடு உலகத்தில் வயந்த நாடு தெற்கு சங்கந்தரம் தண்ணில் வாழ் இன்னதரம் தன்னதில ஆண்டு வரும் கனவாங்க யாரு என்று பார்ப்போமானா சிவன் பாண்டி தேவரையா சிவன் பாண்டி தேவரையா சங்கந்தர விளக்கிலதான் சிவசக்தி என்று சொல்லி ஹோட்டல் நடத்தி வரும் அழகு நல்ல முதலாளி சிவன் பாண்டி தேவரையோ என்று எனக்கு சித்தப்பாவும் அள்ளி பணம் தந்ததால அவர்களோட வீடு எல்லாம் சிவன் பாண்டி தேவரையா உங்களோட குடும்பம் எல்லாம் முப்பூடாது யாருதால முன்னேற்றமா வாழும் ஐயா ஏ புட்டளு சுடாலையால கருப்பசுவாமி கிருபையால செய்யும் தொழில் வாங்கும் ஐயா குடும்பம் செழித்தோக்கி வாழும் ஐயா ஆண்ட வந்த மாயாண்டி 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 பொட்டலு சூடாராய் மாமிசத்தை கலந்தம்மா மாண்டவினம் தின்னம்மா மீதமுள்ள பிணத்தை எல்லாம் பொட்டானம்மா கெட்டி எல்லும் பொட்டானம்மா ஏ வாரான சுடலா ஐயோ ஏ தானதான் வரபோது அப்பமே அது நேரம் சுத்தி வரும் பைகளுக்கு பூவாள்ளி பாடுதான் பின்னால் வரும் பைகளுக்கு பொட்டாலு சூடாலாய் பின்னால் வரும் பைகளுக்கு பிச்சு பிச்சு எரியுதான் ஆண்ட வந்த மாயாண்டி செஞ்சுடலா மாயாண்டி தானம் எல்லாம் வாரான் பேமுகமும் பேக்கண்ணும் முண்டன் சுடாலாய் தானே அங்க வாரபோது அன்னைக்கு நாளை மாணிக்க தொட்டு சவத்தை கொண்டு விரிக்கான மாமிசத்தை விரிக்கான பேயாண்டி மாயாண்டி ஏ பொட்டாலு சுடாராய் மரகத தொட்டில் ஏ மயங்கித்தான் இருக்கா ஆண்டா வந்தான் சுடலாய் மயங்கித்தான் இருக்கும்போது அன்னைக்கு நாளை அரும மகனானவர் தாயான பார்வதி ஆதிசக்தி பார்வதி அப்பமே அது நேரம் அரும நல்ல மகனுக்கு பால் ஊட்ட வேணுமே அமர்த ஊட்ட வேணுமே அமர்த ஊட்ட வாடு வாடி வாரா வந்தான் சுடலை மாயாண்டி பாயாண்டிக்கு அமர்த விட்ட வேணும் பெத்தவா வாடி வாரா வாடி வந்து பார்க்கும் போது மாணிக்க கைலாசத்து மாமுசா மணக்குதையா பொண்ணு வெள்ளி கைலாசத்துல பெணவாட அடிக்குதையா சவவாட பெணவாட பெணவாட
கைலாசத்தில் வீசுவதையா கைலாசத்தில் வீசுவதையா இந்த கொலை எடுக்கலாமா பாவி எடுக்கலாமா இப்போ இங்க இருக்கலாமா இப்போ நீ இருக்கலாமா என் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்க புகழும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு வடக்கு நல்ல சங்கந்தாரம் வடக்கூர் மாநகரதியில ஆண்டு வரும் கனவாங்க தேவர் குல வம்சத்தில் அவதரித்த மன்னர் தானே ஐயா எசக்கி பாண்டி தேவர் ஐயோ அருமையுள்ள மன்ன வேறும் வடக்கூர் மாநகரதியில சீர்காழி முப்புடால் அலங்கார வாசலில பேச்சி அம்மா கோமாராமும் யாருமையுள்ள சித்தப்பாவும் அள்ளி பணம் கொடுத்ததால அவர்களோட குடும்பம் எல்லாம் சீர்காழி முப்புடால் முப்புடாது அருளால முன்னேற்றமா வாழும் ஐயோ ஏன் பொட்டால சுடலையால செய்யும் தொழில் வாங்கும் ஐயா ஏ கருப்பசாமி கிருபையால இந்த கருப்பசாமி அருளால கல்யாணமா வாழுவை யாரும் மகனான வேணும் அன்னைக்கு நாளையில ஆண்ட வந்த மாயான் அப்பமே சொல்லுதான் அம்மா அம்மா கேளு அம்மோ அரும மகன் சுடலை நான் மாயாண்டி பேயாண்டி இத்தனை காலம் வார நான் பெத்தவளுக்கு பிள்ளை அம்மா இன்னையில இருந்துதானே இன்னையில இருந்துதானே நான் பேய்களுக்கு ராசா என் நாட்டிலையும் நல்ல நாள் நாவலக போல நாள் இஞ்சி மஞ்சள் பூக்கு நாள் வாழ்ச்சி மலரும் நாள் அப்படி சிறப்பான வேலைகள் எங்க அப்பன் சிவலைப்பேரி சுடலையாண்டவனுடைய கோமரத்தாடி மேல கருவநல்லூர் நன்னகரிலே வாழக்கூடியவர்கள் மேல கருவநல்லூர் நன்னகரில் வாழக்கூடிய சிவலைப்பேரி சுடலையாண்டவனுடைய கோமரத்தாடி ஐயா பேச்சி தேவர் என்பவர்கள் பேச்சியம்மன் கோமரத்தாடி அழகிய சீமாங்கள் யா கையால பலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலிட தந்தனால் அவர்களுடைய வீடியல் உங்களுட வாசலல் சிவலைப்பேரி சுடலையார பேச்சி அம்மா அருளார் பெற்று பெருகுவாய் பேரு புகழுடனே வாழுமை யாரும் மகனான ஆண்ட வந்த மாயான் அப்பமே சொல்லுதா அம்மா அம்மா கேளையும் இத்தனை காலவர் தாய்க்கு பிள்ளை அம்மா இன்னையில இருந்துதா இன்னையில நான் தனி காட்டு ராசா அம்மா அம்மா கேளையும் அரும மகனான வேணும் ஆண்டவன் வாயான் ஆண்டவன் தான் ஏ அழகாக சொல்லுதான் ஏ கோலக்கார கருப்பையாவும் பொல்லாத கருப்பையாவும் ஆன பந்து எரிகிறது ஆன பந்தம் ஆதாளி போடுகிறது
அடங்காத கருப்பசாமி அக்கினியில பிறந்த வந்தான் அக்கினியில கோணக்கார கருப்பையா பொல்லாத கருப்பசாமி அக்கினி கரையதிர் கருகி உருகி எல்லும் தானதான் பிறந்த வந்தான் தானமல்ல அடங்காத கருப்பையாக ஆன பந்தம் எரிகிறது ஆன பந்தம் கருப்பையா ஆதாளி பாடுகிறது கோலக்கார கருப்பையாக பொல்லாத கருப்பசாமி போன கொண்ட கருப்பசாமி ஆன பந்தம் கொடுத்துதானே ஆவி கொடுத்துதானே ஆதாளி பாடுதானே கருகி உருகி எல்லோ தானமில்ல பிறந்த வந்தான் பொல்லாத கருப்பையாக அடங்காத கருப்பசாமி கருப்பசாமி தான விட ஆடுதானே அடங்காத கருப்பையாக வேலை நல்லா வேலாப்பா பொல்லாத கருப்பனுக்கு கருப்பையாக விளையாடும் நேரம் அப்பா ஒத்த பந்தை எரிகிறதோ சத்தம் ஆதாளி பாடுறதோ ஆண்டா வந்தா மாயாண்டி 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 பேரு பெற்ற சுடலா ஐயா செஞ்சுடலா மாயாண்டி தாயாவா சொல்லுதால ஏடா அப்பா கேளே அப்போ மாமி சத்த காந்தா வந்தான் மாண்டபனா தின்னா வந்தான் மாணிக்க கைலாசம் கைலாசம் ஆகவே ஆகாதப்பா போனுமானா ஐயா போனுமானா சாமானியமா போக மாட்டேன் அடங்காத பாவிக்குத்தான் என் பொட்டோரு சுடலைக்குத்தான் வீட்டுக்காலம் கொடுக்கணுமே மாமுசா வீட்டுக்காலம் கைலாசம் மாமரையில் மாமரையில் தானதான் கொடுக்கணுமே ஆண்டா வந்த மாயாண்டி 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 வீட்டு காலம் கேட்கும் போது ஏடா ஐயா எம்மகன் என்ன விட்டு உனக்கு வேன் என்ன விட்டு உனக்கு வேன் இப்பங்காலு உனக்கு தான் பாப்பாகரையாப்போ அருமமாக மாயாண்டி செஞ்சுடலா மாயாண்டி முண்டூடலைக்கு மாணிக்க கைலாசத்தில் மண் கொலைத்து பீடம் போட்டு எட்டாத பீடம் போட்டு ஏணி கொண்டு மாலசா கும்பம் கொண்டு ஏத்தனும் கும்பம் கொண்டு எனக்கு குட்டி மாலை சாத்தனும் ஆண்ட வந்த மாயாண்டி 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 அன்று மட்டும் இல்லை இன்னைக்கு நாளை குடியரப்பு அழைக்கணும்
மாக்காப்பு சாத்தவன் மாக்காப்பு மக மாயாண்டி அழைக்கணுமே என் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்க புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு அழகிலையும் தெற்கு சங்கந்தரன் தண்ணீர் வா இன்னகரன் தன்னதி ஆண்டு வரும் கணவான் யாரு என்று பார்ப்பமான் அருமையுள்ள கணவான் ஐயா சுவாமாண்டி தேவரை அவர்கள் பெற்ற திருமகன் மாரியப்ப பாண்டியன் சென்னை மாநகரது ஆண்டு வரும் மன்னர் தான் இன்னைக்கு நாளை பொட்டல் சுடலை மாயாண்டி வாசல் பாடுகிற புலவனுக்கு வல்லு விட்டு துண்டுவன் புலவனுக்கு அளித்தல்ல பவன் ரூபாய் 500 பந்தலில தந்ததா அவர்களுட வீடியல் பொட்டல் சுடலையா செஞ்சுடல அருளால் செய்யும் தொழில் வாங்குமை கருப்ப சுவாமி கிருவையால் கருப்ப சுவாமி குடும்ப கல்யாணமா வாழுமை அப்படி சிறப்பான வேளையில் தெற்கு சங்கந்தரமான அன்னைகளை வாழக்கூடிய அழகாகிய சீமாங்கள் பாலமுருகன் என்பவர்கள் அவர்கள் பாலமுருகனுடைய மருமகன் மாரி என்பவர்களும் பாலமுருகனுடைய மகள் மகாதேவி என்பவர்களும் பாலமுருகனுடைய மருமகன் மாரி என்பவர்களும் பாலமுருகனுடைய மகள் மகாதேவி என்பவர்களும் யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததால் அவர்களுட வீடுகள் உங்களுட வாசலல் பொட்டல் சுடலையால் செஞ்சுடல ஆலையில மாணிக்க கைலாசத்துல மண் குலைத்து பீடம் போட்டான் எட்டாத பீடம் போட்டான் ஏனி கொண்டு மாலசாத் கும்பம் கொண்டு ஏத்துதான கும்பம் கொண்டு ஏத்துதான சொடலைக்கு குட்டி மாலை சாத்துதான் அவன் குடியால பாலைக்கான மாக்காப்பு சாத்தும் போது வில்லு வாட மரசு வாட வீட்டுக்காலங்க காண வில்லு தட்ட வேணுமே மாயவே அச்சுதன அழைக்கார் அன்னைக்கு நாளை அச்சுதம் பச்சம்மாள் அழகாக வந்தல்ல ராமர் பானவில்லாக்கி 9 நமக்கரவம் அது 9 மணியாக்கி ஆதிசன வடமாக்கி நந்திய குடமாக்கி நாரதன உடுக்காக்கி கணநாதன் தாளம் போட நந்தீசன் கட்டடிக்க சுப்பிரமணிய வளம் பாட மாயவன் கதை பாட மாயவன் பாடும் போது அவி மாயாண்டி ஆடுதான என் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு எஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு தெற்கு நல்ல சங்கந்தாரம் இன்னகரம் தன்னதில ஆண்டு வரும் கனவாங்கள் யாரு என்று பார்ப்பமான கணேச பாண்டியனும் கணேச பாண்டியனும் உயிர்காட்டு சுடலையுட உயிர்காட்டு மாயாண்டி உயிர்காட்டு சுடலைசன் கோமரமா மாயாண்டி கோமரமு உயிர்காட்டு சுடலையுட அழகு நல்ல கோமரங்க
அவர்கள் பெற்ற திருமகனோ என் பேச்சு குட்டி என்பவேரும் சுப்பிரமணியன் ஆனவேரும் அள்ளி பணம் தந்ததால அவர்களோட குடும்பம் எல்லாம் உயிர்காட்டு சுடலையால மாயாண்டி அருளால மாணிக்கம் வளரும் ஐயா செஞ்சுடால கிருவையால செய்யும் தொழில் வாங்கும் ஐயா குடும்ப செழித்தோங்கி வாழும் ஐயா ஆண்டவ மாயாண்டி செஞ்சுடால மாயாண்டிக்கு அன்னைக்கு நாளையில ஆதிவெள்ளி கைலாசத்தில் வீட்டுக்காலம் கொடுக்கார வீட்டுக்காலம் கொடுக்கும் போது அப்பமே கேட்கான அப்பா அப்பா கேளையப்பா ஆரம்பமாக மாயாண்டிக்கு ஆதித்த ஒதுக்கு முன்னால் அரண உதயம் போல சுடலைக்கு எதிரால ஒரு சிவம் பானை பொங்கலிட்டு சிவம் பானை எனக்கு செங்கிடாய பலிதரம் உடனே ஆட்டு மீனும் சமாளித்து அருமமாக மாயாண்டி பேயாண்டி மாயாண்டி பொட்டாலு சூடாலைக்கு அன்னைக்கு நாளை ஏத்த வெள்ளிக்கிழமை ஆதி யுத்தம் ஒதுக்கு முன் அரண உதயம் போல் சிவம்பான பொங்கல் சிவம்பான ஒரு செங்கிடாய பலி கொடுத்தான் ஆண்டா வந்த மாயான் செங்கிடா பழிவாய் அப்பமே கேட்கான் அப்பா அப்பா கேளைய ஆரம்பமாக சுடலைக்கு ஆதி யுத்த ஒதுக்கு முன் அது இன்று இருக்கும்போது மத்தியான மதியம் போல மத்தியான நரபலி வேணும் ஐயோ அருமமாக மாயான் நரபலிய கேட்கும் போது யாடா என் மகன் என்ன பலி கொடுத்தால் என்ன பலி நரபலி கொடுக்க மாட்டேன் மகன சுடல ஐயா அருமனல்ல மகனுக்கு தான் மத்தியான மதியம் போல மானிடம் பச்சை ரத்தம் ஐயா பச்சை ரத்தம் மாயாண்டிக்கு தார ஐயோ ஆட்டு சம்மதித்து அருமமா சுடலைக்குத்தான் பேயாண்டி மாயாண்டிக்கு மத்தியான மதியம் போல திருச்சேலம்ப தட்டுதான திருச்சேலம்பில் பிறக்கான பேமுகமும் பேக்கண்ணுமா மகுடத்தோட பிறக்கான மகுடத்தோட பிறந்ததால் தெய்வ கனியா ஓம்பையார் ஏடா ஐயா கேளையாப்பு கனியாங்கையில காப்பு கட்டி என்ன வச்சு தலைமொழி ஈரமாத்த தாங்கலைந்து முன்கையில கயிறு பாட்டு மரவரலை ஏறியல்லோ உலங்கைய வெட்டணுமே சுத்தமாவ மாயாண்டிக்கு 21 சொட்டு ரத்தம் தானதான் கொடுக்கணுமே ஆட்டு மீனும் சம்மாதித்து மத்தியான மதியம் போல அருமமாவன் சுடலைக்குத்தான் தெய்வ கனியா வந்தேனேன்னு என்னதாச்சு தலைமுருகி ஈரமாத்த தாங்கலைந்து முன்கையில கயிறு போட்டான் மர ஒரு ஏறுதானே முகத்தை கெட்டுதானே மோலங்கையா அறுக்கானே மோலங்கையா அறுக்கும் போது பேயாண்டி மாயாண்டிக்கு பச்சை ரத்தம் கொடுக்கானே ஆண்டவன் தான் சொல்லலாம் ஐயோ
பேயாண்டி மாயாண்டி முத சொட்டு ரத்தத்தை மும்மூர்த்திக்கு எரியுதான். இரண்டாவது சொட்டு ரத்தம் நெத்தியில போட்டு போட்டான். மூணாவது சொட்டு ரத்தம் 21 சொட்டு ரத்தம் தலவார இலையது தானபாய் வாங்குதான். பழத்தோட ரத்தத்தோட பழத்தோட எம்மையன சுடலா ஐயா கேட்ட விட்டு உனக்கு தந்தேன் மகன பூர்வகம். அப்பா அப்பா கேளு அப்பா அரும மாயாண்டிக்கு ஏமசாம வேலையில இலகுங்க சாமம் போல இந்தனுக்கு இது நேரம் அரும மாயாண்டிக்கு 7 பரணும் போட்டு சூளாடு ஒரு பரணு சூழு பண்ணி ஒரு பரணு பாலாடு ஒரு பரணு பாலு பண்ணி ஒரு பரணு கருங்கிட்டா ஒரு பரணு பண்ணி ஒரு பரணு 6 பரணிலையும் 6 வித பழி போட்டு 7வது பரணுக்குத்தான் பித்தமவ மாயாண்டிக்கு மாயாண்டிக்கு எருமக்கிடா வேணும் அப்பா. ஆண்டவன் தான் மாயாண்டி செல்ல பிள்ளை சுடலைக்குத்தான் அன்னைக்கு நாளைக்குதா 7 நல்ல பரணும் போட்டான் 6 நல்ல பரநிலையும் 6 வித பழி போட்டான். 7வது பரணதீர அரும மகளான வேலும் யார அங்க அழைக்கிறான். யமதர்மனை அழைச்சிட்டானே யமதர்மனை அழைத்தல்ல எரும கிடா ஆக்கிட்டானே. 7வது பரணும் வேற இந்த சண்டால பாவிக்குத்தான் எரும கிடா பரணும் போல. ஆண்டவ மாயாண்டி ஏன் பொட்டல சுடல ஐயா 6 பரணிலையும் ஆபூச பாடுவானே. 7வது பரணதில எருமக்கிடா மாறுவதில மண்டி ஓட்டு இருக்கான். நெஞ்ச போய் அவருதான் மாவோட கொடியோர் மாவோட அவி மாவூச பாடுதான். அடே ஆண்டவன் தான் மாயாண்டி பொட்டல சூடாலாய் அன்னைக்கு நாளைக்கு ஏமசாம வேலைக்கு ஏமசாம எடுத்துக்கொள்ள பாடுதான். ஆண்டவன் சூடாலாய் அப்பமே கேட்கான். அப்பா அப்பா கேளைய அரும மாயாண்டி இன்னைக்கு நாளை ஏமசாம வேலை 1 மூட்டை அரிசி ஒரு படப்பா தட்டணும். முட்டையும் முருங்கைக்காய் அவிச்சு உரிச்சு படைக்கணும். அரும நல்ல மகனுக்கு செங்கிடாய கரிசமை படப்பு மேல விளம்பணும். மரக்கரிய கரிசமை தானம் மேல விளம்பணும். அரும நல்ல மகன்தான் 1 படப்ப பார்க்கணும். 1 படப்ப நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்க புகழும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு தெற்கு நல்ல சங்கந்தாரம் இன்னகரம் தன்னதீர ஆண்டு வரும் மன்னர் தான் தேவர் குல வம்சத்து அவதரித்த மன்னர் தான் யாரு என்று பார்ப்போமா. ஐயா முப்பூடாதி தேவரையும் அம்மா முப்பூடாதி கோமரம்மா முன்னுள்ள கோமரமும் அவர்கள் பெற்ற திருமகனும் அப்பா அருச்சுன பாண்டியன் நெல்லு நல்ல வியாபாரம்
செய்து வரும் முதலாளி அருமையுள்ள கணவான் என் முப்பூடாதி வாசலு என் பொட்டலே சுடலையூர் அலங்கார வாசலில் அழகி நல்ல பொறுப்பாளர் அருமையுள்ள கணவா அப்பா அர்ஜுன பாண்டியனும் கையால புலவனுக்கு மலர் மாலை தான் கொடுத்து அள்ளி பணம் 500 பந்தலில தந்ததான் அவர்களுட குடும்பமல் உங்களுட வாசல் எல்லாம் நம்ம முப்பூடாதி அருளால் முன்னேற்றமா வாழுவை என் பொட்டல சுடலையால் செஞ்சுடலா அருளால் செய்யும் தொழில் வாங்குமை குடும்ப செழித்தோங்கி வாழுமை என் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்க புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு எந்த எந்த நாடு ஐயோ இன்னைக்கு நாளைக்கு பருத்தியாகுளம் தன்னதியில கிணத்தாங்கரை சுடலையூட மாயாண்டி வாசலையில அழகு நல்ல வரிகாரரா திருவிழாவை நடத்தி வரும் அழகு நல்ல மன்னர்களும் ஈஸ்வர தேவரையோ அவருடைய பேத்திதானே இசாந்தினி நாச்சியாரும் இசாந்தினி நாச்சியார் அள்ளி பணம் தந்ததால அவர்களுடைய வீடுகள் பருத்தியாகுளம் தன்னதியில அந்த கிணத்தாங்கரை சுடலையூட செஞ்சுடல அருளால செய்யும் தொழில் வாங்கும் ஐயா செய்யும் தொழில் வாங்கும் ஐயோ குடும்ப செழித்தோக்கி வாழும் ஐயோ நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்க புகழும் நாடு ஆணை கட்டி பாரடி ஆணை கட்டி பாரடி அரசன் வளம் தண்ணில் வாழ் அரசன் வளம் தன்னதி ஆண்டு வரும் மன்னர் தான் தேவர் குல வம்சத் அவதரித்த சீமா தங்க பாண்டிதானவன் தங்க பாண்டியனானவன் அவர்கள் பெற்ற திருமகன் சுதனு பாண்டியன் அரசு பாண்டியன் அருமையுள்ள கணவான் திருமாபுரம் தன்னதி கருத்த பாண்டி சுடலையு மாயாண்டி வாசலு பொம்பையா கோட்டை அழகு நல்ல வரிகாரர் அவர்கள் தங்க கரத்தால் அள்ளி பணம் தந்ததால் அவர்களோட வீடியோ கருத்த பாண்டி சுடலையால் கருத்த பாண்டி கல்யாணமா வாழுவை என் நாட்டிலையும் நல்ல நாடு அழகிலையும் தெற்கு சங்கந்திரமா நன்னீர் வாழக்கூடிய முப்புடாதி தேவர் மூக்கம்மாள் அவர்களோ முருகன் என்பவர்களோ சுப்பிரமணியன் என்பவர்களோ மாயாண்டி என்பவர்களோ அழகிய சீமாங்கல் உச்சி மகாளி என்பவர்களோ மாரியப்பன் என்பவர்களோ கையால புலவனை அள்ளி பணம் தந்ததா அவர்களுடைய வீடியல் செஞ்சுடலாறுலார் பொட்டலு சுடலையார் பொட்டலு ஒய்யாரமா வாழுமை என் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்க புகழ் நாடு அழகிலையும் சிறந்த நாடு தெற்கு நல்ல சங்கந்தர் இந்நகரம் தன்னதி ஆண்டு வந்த மன்னர் தான் இன்னைக்கு நாளை பாப்பாகுடி நகரதி ஆண்டு வரும் சீமான் வெள்ளத்தோர பாண்டியன் வெள்ளத்தோர பாண்டியன் கடா வெட்டு சக்கரவர்த்தி அருமையுள்ள மன்னர் தான் கையால புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததா அவர்களுடைய வீடியல்
முப்பூடாதி அருளால் பொட்டல சுடலையா செஞ்சுடல அருளால் செஞ்சுடல செழித்தோங்கி வாழுமை ஆண்ட வந்த மாயான் பொட்டால சுடலாய் அன்னைக்கு நாளை யாம சம வேலை அருமமானவர் என்ன செய்ய ஒரு வாட்ட அரிசி போய் ஒரு வடப்பா தட்டி இருக்கு முட்டையும் முருங்கைக்காய் அவிச்சிருச்சு அரும நல்ல மகனுக்கு கண்ணைக்கு நாளை செங்கிடாய கறி சமைத்து செங்கிடாய ஆண்டவன் தான் மாயாண்டி மாயாண்டி மாயாண்டிக்கு மரக்கரிய கறி சமைத்து தானே விளம்பி இருக்கான் யாம சாம வேலையில பொட்டு அழு சுடலா ஐயா ஒரு படப்பா பார்த்துட்டானே ஐயா பார்த்துட்டான் அத ஒன்னா எப்ப பாடுவானே மாயாண்டி மாயாண்டி அப்போமே கேட்கானே ஏம சம வேலையில மையான வீட்டுக்காலம் ஐயா வீட்டுக்காலம் இந்த மாயாண்டிக்கு வேணும் ஐயா என் மையான கரையலில தெய்வ கனியா வந்தல்லவா ஒத்த நல்லா குடிசை கட்டி உன்னையா பிடி அரிசி வங்கி பொட்ட குவாலி கரிச மைத்தைய அவன் நாக்கறுத்து ரத்தம் பாட்டு பன்னி குட்டியா அறுத்து விட்டு புல்லு குட்டி தோலை மாறி அத்தனையும் அறுத்து விட்டு ஆண்டவன் தான் மாயாண்டிக்கு 3 வகை ரத்தத்தோட சுவாத்தோட கரியோட உருட்டணுமே திரட்டணுமே திரள குட்டி என்று சொல்லி ஆகாயத்தில் எரியணுமே அரும மக மாயாண்டி ஆகாய மார்க்கமாக மார்க்கமாக திரள விட்டு வாங்கணுமே அடே ஆண்டவன் தான் மாயாண்டிக்கு யாம சம வேற தெய்வ கனியா வந்து ஒத்த கூடி சகட்டி உன்னையா பிடி அரிசி வாங்கி பொட்ட குவாலி கறி சமைத்து நாக்கறுத்து ரத்தம் போட்டான் தண்ணி குட்டி அறுத்து விட்டான் புல்லும் குட்டி தோலை மாதிரி 3 வகை ரத்தத்தோட சுவாத்தோட கரியோட உருட்டுதான் திரட்டுதான் ஆகாயத்தில் எரியுதான் பொட்ட அளவு சூடார ஐயோ ஆகாயம் மார்க்கமா அம்மா அப்பா பேர சொல்லி திரள விட்டு வாங்குவாங்க நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு இருவாச்சி மலரும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு ஐயா சிறந்த நாடு தெற்கு சங்கந்தரான் தண்ணில் வாழும் இன்னகரம் தன்னதில ஆண்டு வரும் கனவாங்க தேவர் குல வம்சத்தில அவதரித்த மன்னர் தானே அருமையுள்ள கனவாங்க பெரிய அரிச்சுன தேவரையா அர்ஜுன பாண்டியரோ அருமையுள்ள மன்னர் தான் பெரு நல்ல நிலக்கலாரும் எந்த எனக்கு பெரியப்பா கையால புலவனுக்கு அவர்கள் பெற்ற திருமகன் அள்ளி பணம் கொடுத்ததால் அவர்களுடைய வீடு எல்லாம் அம்மா முப்பூடாதி அருளால முன்னேற்றமா வாழும் ஐயோ பொட்டல சுடலையால செஞ்சுடல அருளால செய்யும் தொழில் வாங்கும் ஐயா செய்யும் தொழில் வாங்கும் ஐயா குடும்பம் செழித்தோங்கி வாழும் ஐயோ
என் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்க புகழும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு வடக்கு நல்ல சங்கந்தாரம் வடக்கூர் மாநகரது ஆண்டு வரும் கணவான் யாரு என்று பார்ப்போமா தாத்தா நைனாறு தேவரை வடக்கூர் மாநகரது ஒட்டலு சுடலையும் மாயாண்டி வாசலு முண்ட சாமி கோமரம் முண்ட சுவாமி கோமரங்க கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களுட வீடுகள் உங்களுட வாசலல் பொட்டலு சுடாலையா முண்ட சுவாமி அருளால் முண்ட சுவாமி முன்னேற்றம் வாருமை என் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு வடக்கு நல்ல சங்கந்தார் அன்னகரன் தன்னதி தேவர் குலம் அம்முசத் அவதரித்த சீமா எசைக்கு முத்து தேவரை எசைக்கு பாண்டி தேவரை அருமையுள்ள கணவா அழகை நல்ல இடம் அது இன்னைக்கு நாளை பொட்டல சூடாலையும் மாயாண்டி வாசலு கருப்பசாமி கோமரம் எந்த எனக்கு தமையந்தான் அள்ளி பணம் தந்ததா அவர்களோட வீடுகள் உங்களோட வாசலல் பொட்டாள சூடாலையா கருத்த பாண்டி இருவையா கருப்பசாமி ஆறுலா கல்யாணமா வாழுவை என் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு வடக்கு நல்ல சங்கந்தார் அன்னகரன் தன்னதி ஆண்டு வரும் கணவான் பால சுப்பிரமணியன் தான் இன்னைக்கு நாளை செம்பவல்லி கோமரம் அருமையுள்ள கணவான் முத்தாரம்மாள் ஆனவளுக்கு மாகாளி பூசைய நடத்தி வரும் மன்னர்கள் இந்த எனக்கு தமையந்தான் அள்ளி பணம் தந்ததா அவர்களோட வீடியில் பொட்டால சூடாலையா செம்பவல்லி அருளா செய்யும் தொழில் வாங்குமை செய்யும் தொழில் குடும்ப செழித்தோங்கி வாழுமை என் நாட்டிலையும் நல்ல நாடு அழகிலையும் சிறந்த நாடு சேர்மாதேவி தண்ணில் வாழ் சேர்மாதேவி நகரது ஆண்டு வரும் சீமான் கைலாச கம்பரை கைலாச கம்பரை அவரோட பேரன்தான் சுடலமணி பூசார் அருமையுள்ள கணவான் வடக்கூர் மாநகரது சீர்காழி முப்புடால் பொட்டாலு சுடலைக்கு பூசை செய்து வருவீர் அழகி நல்ல மன்னர் தான் எந்த எனக்கு சித்தப்பா அள்ளி பணம் கொடுத்ததால் அவர்களோட வீடுகள் முப்பூடாது அருளால் முன்னேற்றம் வாழுவை கனவாங்க வாசலில் பொட்டாலு சுடலையால் செஞ்சுடல அருளால் செய்யும் தொழில் வாங்குமை செய்யும் தொழில் குடும்ப செழித்தோங்கி வாழுமை நாட்டிலையும் நல்ல நாடு அழகிலையும் சிறந்த நாடு சர்மாதேவி தண்ணில் வாழுவோம் பாண்டி நல்ல தேவரையா அள்ளி பணம் கொடுத்ததால அவர்களோட குடும்பம் எல்லாம் பொட்டு அழு சுடலையால செஞ்சுடலா அருளால ஐயா அருளால் குடும்ப செழித்தோங்கி வாழும் போட்டு அழு சுடலா ஐயா ருத்ரகிரி மையானத்தில் கேரளா விட்டு வாங்கிட்டானே அப்போமே சொல்லுதானே அப்பா அப்பா கேரே அப்போ நீ கொடுத்தா வீட்டுக்காலம் ஐயா வீட்டுக்காலம் யாரவரு நிறைய என் பேயாண்டி மாயாண்டி இன்னைக்கு நாளையில காணதான் சொல்லும் போது ஏடா ஐயா கேளையாப்போ உனக்கு விட்டு கொடுப்பதற்கு என்ன ஆட முடியாத அருமை நல்ல மகன்தானே இன்னைக்கு நாளையில பூலோகம் போனையானா
மையான கரையதில மாண்டபினம் குமிஞ்சிருக்க சுடுகாட்டு கரையதில எனக்கு சுட்டாபினம் குமிஞ்சிருக்க சுடுகாடு போகலாமே சுடுகாடு வாவி சுட்டாபினம் திங்கலாம் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் போல நாடு அழகிலையும் சிறந்த நாடு அழகிலையும் தெற்கு சங்கந்தரம் தண்ணில் வா இன்னகரம் தன்னதி ஆண்டு வரும் கனவானும் யாரு என்று பார்ப்போமான் தேவர் குல வம்சத் அவதரித்த மன்னர் தான் அருமையுள்ள கனவான் ஹரிராம தேவரை அவர்கள் பெற்ற திருமகன் அரிசுன தேவரை அரிசுனன் என்று சொல் வெள்ளையானவர் இந்த எனக்கு சித்தப்பா வெள்ளையேனானவர் கையால புலவனை அள்ளி பணம் தந்ததால் அவர்களோட குடும்பமில் உங்களோட வாசலில் முப்பூடாதி அருளால் முன்னேற்றமா வாழுவை போட்டாலே சூடாலையார் செஞ்சுடலா அருளா குடும்ப செழித்தோங்கி வாழுமை நாட்டிலையும் நல்ல நாடு அழகிலையும் சிறந்த நாடு அழகுறையும் தெற்கு சங்கந்தரம் தண்ணில் இன்னகரான் தன்னகில ஆண்டு வந்த மன்னர் தானே பத்தமட நகரதில அவதரித்த சீமானோ யாரு என்று பார்ப்பமானா ராஜா என்பவரோ சுந்தரு என்பவரோ அள்ளி பணம் கொடுத்ததால அவர்களோட குடும்பம் எல்லாம் பொட்டரு சுடலையால ஐயா சுடலையால ஒய்யாரமா வாழும் ஐயா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு தெற்கு நல்ல சங்கந்தாரம் இன்னகரம் தன்னதி ஆண்டு வரும் மன்னர் தான் யாரு என்று பார்ப்போமான் தேவர் குல வம்சத் அவதரித்த மன்னர் தான் அருமை உள்ள கணவான் எசக்கி நல்ல தேவரை அருமை உள்ள மன்னர் தான் வாழைக்கா வியாபாரம் செய்து வரும் முதலாளி எசக்கி நல்ல தேவரையும் என்று எனக்கு சித்தப்பா அள்ளி பணம் தந்ததால அவர்களோட குடும்பம் எல்லாம் அம்மா முப்பூடாதி அருளால முன்னேற்றமா வாழும் ஐயோ ஏன் பொட்டாலே சுடலையா ஏ கருப்பசாமி கிருபையார் கருப்பசாமி கிருபையார் கல்யாணமா வாழும் ஐயா அடே ஆண்டவன் தான் மாயாண்டி அப்பமே அது நேரம் ஆக்கு வரும் ஆகி வரும் 1008 வரத்தை வாங்கி 1008 வரத்தை வாங்கி ஏ ஆறான சுடரா ஐயோ 1008 வரத்தை வாங்கி ஏன் போட்டாலும் சுடரா முண்டை சுடரா ஐயோ தாயான பேச்சு அம்மா ஆண்டவன் சுடரையும்மா அன்னைக்கு நாளைக்கு எங்க வாரான கையில மலை கணக்கடிது கரண செங்கை மலை கடந்து ஏழு மலை கணக்கடிது ஈரோ சோழவன் நம்ம விட்டு பூர்வாக சீமைக்குத்தான் பூர்வாக புகழாக வாரா பூர்வாக சீமை ஆண்ட வந்த மாயான் பொட்டாலே சுடாராய் அழகாக வந்தல இன்னைக்கு நாளை எங்க வாரான் அரும மகனானவன் மையான கரையில
மையான ஏ மாபூச பாடுறா ஆண்டவன் தான் சுடலை பேயாண்டி மாயாண்டி எங்க எங்க வாரா ஐயோ பச்சை தண்ணி விளக்கறியும் மைனம் பெற்ற பள்ளி வாசல் மிக்க அத்து ஊராத இருக்கு ஐயா ஊராத இருக்கு வாரான சுடலா ஐயா நாட்டிலையும் நல்ல நாடு தெற்கு நல்ல சங்கம் தரும் அவட எப்ப தேவரையோ ஆகாசி என்பவர் வரும் அள்ளி பணம் கொடுத்ததால அவர்களோட குடும்பம் எல்லாம் என் பொட்டலு சுடலையால ஐயா சுடலையா எனக்கு செழித்தோக்கி வாழும் ஐயா மகன் ஆன வேணும் அன்னைக்கு நாளையில செஞ்சுடல மாயாண்டி மிக்கத்துல வந்தல்லவா அடகதவ தட்டுதானே தானும் அங்க நிற்கும் போது மிக்கத்து ஊரதியில கட்ட தெரு 1000 நெட்டு தெரு 1000 நெடுந்தெரு 1000 5000 தெருவேருக்கு 5000 தெருவேரையும் 5000 தெருவேரையும் இதால் எப்ப மக்கா ஆண்டுவான் இதால் எப்ப மக்கா இடமதியில அன்னைக்கு நாளையில் பள்ளி வாசல் ஆண்டவருக்கு கோபுரமும் கட்டி இருக்கான் கொடிமரமும் நாட்டி இருக்கான் மண்டபமும் கட்டி இருக்கான் மண்டபமும் கட்டி இருக்கான் மடப்பொலியும் நாட்டி இருக்கான் கோபுரமும் பொன்னால் தானதான் இருக்கும்போது லப்ப மக்க கூட்டம் தான் வீரலப்ப வாவாலப்ப சந்தேன லப்பையா அண்ணன் தம்பி 3 பேர் அரசாட்சி செய்யுதான் லப்ப மக்க எல்லுவார் பள்ளி வாசல் ஆண்டவன் 5 கால தொழுகையார் வணங்கி கொண்டு வாரான் அல்லாஹ் உண்டு தெய்வம் உண்டு அடுத்த வேற தெய்வம் இல்ல என்றுதான் சொல்லும் போது என் பொட்டலே சுடலாயோ பொட்டலே சுடலாயா அவன் காதுல கேட்டுட்டான் அருமமாக மாயான் காதுல கேட்டபோது அப்பமே அது நேர் லப்பமக்க இடம் அது நிலையம் அது வாங்கணும் என்றது ஒரு எண்ணம் கொண்டு பள்ளி வாசல் தன்னதீர் ஏ சண்டால சுடலாய் கோபுரத்தை அடிக்கான வாவி கொடி மரத்தை ஆண்டா வந்த மாயான் யாம சாம வேறாயு யாம சாம எலகோலங்கா சாமாய்
ஏழு மாத்த சூலிகளா சுடலாய் சுடலையா ஏ அடியா சுடலா போ அடியா சுடலா போ இருவடிக்கு பிரேதம் வைக்கா சுடலையா இருவடிக்கு பிரேதம் வைக்கா கட்டையில பணம் இருக்க சுடாலா ஐயோ என் பொட்டாலு சுடால கலந்து விட்டு வியாபுதால கலந்து விட்டு வியாபுதால போ சுடால ஏ மண்டையிலாது போடுக்க சுடால ஐயா என் பொட்டாலு சுடால மானம் மட்டும் பயலும் போ சுடால ஐயா குண்டையில் அடி பிடிக்க சுடால ஐயா என் பொட்டாலு சுடால கொண்டு விட்டு யாவதால போ சுடால ஐயா ஏ ஈர கொலாதி பிடிக்க சுடால ஐயா வாடியா சுடல பாவி எனம் புரிஞ்சு யாவதால போ சுடால ஐயோ மூட்டத்தை உடைக்கலாம சுடால ஐயா வாடியா சுடல பாவி முட்டை ரொம்ப மறிக்கலாமா போ சுடால ஐயா மையான கொல்லோட சுடால ஐயா எட்டு மாத்த சூரியாவா சுடால ஐயா ஏ வாடியா சுடல பாவி எடுத்து கொல்ல பாடலாமா போ சுடால ஐயா மையாங்கான களமாடில ஏ மாயாண்டி சுடல ஐயோ ஏ பொட்டாலு சுடல ஐயா எட்டு மாத்த சூரியாவா இருந்து பாவி ஆகுதார ஏ மையான கொல்லவாட ஏம சம வேலை ஐயோ எலகோலுங்க சாமம் ஐயோ மையான கொல்ல போட மாயாண்டி போகலாம ஏ மூட்டத்தை உடைக்கலாம முட்டை ரொம்ப முறிக்கலாம. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244